அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்கள்லாம் நம்ம ஜூன் 18ஆம் தேதியிலிருந்து ஜூன் 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்திற்கான, அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரைக்குமான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வாரத்துக்கான கிரக நிலைகளை பார்த்துடலாம். அப்புறம் இந்த வாரத்தில் ஏதாவது விசேஷ நாட்கள் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் பலனுக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள்: மேச ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் புதன் குரு, சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இனி இந்த வாரத்தில் ஜூன் 18 புதன்கிழமை அன்னைக்கு அஷ்டமி. நமக்கு அஷ்டமினாலே நம்மெல்லாம் சுபகாரியங்களை ஏதாவது தள்ளி வைப்போம். அதனால் இந்த புதன்கிழமை எப்பயுமே வர்றது புத அஷ்டமின்னு பேர். ஒரு சில சமயங்களை தவிர்க்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஏதாவது சுபகாரியம் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அடுத்து ஜூன் 20 வெள்ளிக்கிழமை அன்றைக்கு கரிநாள். எல்லா விதமான சுபகாரியங்களும் விளக்கப்பட்ட நாள். அதனால் எந்த காரியங்களும் வேண்டாம். 22 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கார்த்திகை விரதம். அன்றைக்கி கார்த்திகை நீங்கள் விரதம் இருக்கிறவங்க கார்த்திகை முருகனுக்கு விரதம் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி தனிய நாள்னு அர்த்தம். தனிய நாள்னால் அதுவும் சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள். அடுத்து ஜூன் 23 திங்கட்கிழமை பிரதோஷம். அல்லது திங்கட்கிழமை உங்களுக்கு தெரியும் வந்தாலே அது சோம பிரதோஷம். ஸோ எவ்வளோ நமக்கு வழக்கம் போல் பிரதோஷத்துக்கு நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுறோம். அடுத்தபடியாக ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அமாவாசை, போதாயன அமாவாசை அன்னைக்கு. ஆக இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரக நிலைகளை பார்த்தோம். இனி ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த வாரம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏதாவது நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நம்முடைய பண வரவுகள் பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வரவுகள் உண்டு. எப்பயுமே உங்கள் ராசிக்கு 12 சனி இருக்கிறது, அதற்கு தந்த செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது நம்ம முயற்சி பண்ணோம்னா சக்ஸஸ் பண்ணுமா அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே முயற்சி ஸ்தானாதிபதி இருக்கார், குருவும் இருக்கார். இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்வதற்கான கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. இந்த சாதகமான சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்தி லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் இந்த வாரம் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் அது மட்டும் இல்லை, ஏதாவது எதிர்பாராத ஒரு சின்ன ட்ராவல் அல்லது பயணம் இருக்கும். ஒருவேளை பயணம் இல்லைனால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அவ்வளோக்குள்ள சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக நீங்கள் சிறு தொழில் அல்லது சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் அல்லது வேறு ஏதாவது வராத பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனில் கரியரில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ இதுக்கு முன்னாடி ரெக்கக்னைஸ் இல்லைன்னா கூட இந்த வாரம் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், பணம் வரதில் லேட் ஆகுது, பணம் கடன் கிடைக்கல, டிலே ஆகுதுங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க, இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நாளாக நல்ல ஒரு சர்வெண்ட்டை வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அவர்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் நிறைய இருக்குது. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை,
நல்ல விலைக்கு போகலை, சேல் ஆகலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரையும் சனி பகவானையும் பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இப்படி இருந்தாலே நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது வசதி இருந்தால் முதலீடு பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள், குறிப்பாக மனைவிக்கு விரயம் நஷ்டம், வைத்திய செலவுகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. சின்சியராக ஒர்க் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலையில் உங்களுக்கு மறைமுகமான தொல்லைகள், வேலையில் பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது நகை வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, அல்லது நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சு வருமானத்தை சம்பாரிச்சிட்ருக்கீங்களோ இந்த வாரம் உங்களுக்கு வருமானம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்தஸ்து கூடும், வருமானங்கள் கூடும். அது மட்டும் இல்லை, புதன் இருக்கிறதுனால நல்ல ஒரு நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏதாவது நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு, அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வாரம் உண்டு. குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரம் நீங்கள் ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள், குறிப்பாக எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபாடு, இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, ஏதோ தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை, அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், இதுவும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. உங்களுடைய 8ஆம் இடத்தை செவ்வாய் குரு பகவான் பார்க்குறாரு. அது மட்டுமல்ல, சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறது. இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாத செலவுகள் அல்லது தேவையில்லாத முதலீடுகள் இது அத்தனையும் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் யாருக்கா பணம் கடன் கொடுத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் வச்சுங்க. இது அத்தனையும் ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் மகாலட்சுமியை கும்பிடுங்க. சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இறையர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்குது, சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, அது நடக்கும். நீங்களும் எதிர்பாராத சுப விஷயங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு, ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபாடு, தெய்வ தரிசனம், இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லை, கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதரர் அல்லது சகோதரிகள், அவர்களால் மகிழ்ச்சி, அவர்களால் நன்மை, இது எல்லாமே இருக்குது. பிரிந்த உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களை முயற்சி பண்ணுங்கள். என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்குறது எவ்வளவு இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அதனால் அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் முதல்ல மாற்றுங்க, இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயத்தில் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாரம் இந்த வாரம் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கேன் அப்படின்னா ப்ரொடக்ஷன் இருக்குது, பட் சேல்ஸோ லாபமோ இந்த வாரம் குறைவு. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது.
ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எதுவாக இருந்தாலும் இந்த வாரத்தில் அதில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு. அதே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பணம் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஏதோ ஒரு செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், அது எனக்கு ஃபேவரபுளாக வருமா அமையுமான்னா கண்டிப்பாக அமையும். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களா நடக்கும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, திருமணம் தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்வெண்ட் அமைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் வச்சுருக்கீங்க, பரவாயில்லாமல் இருக்கும். ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்து வராமல் இருந்தால் கண்டிப்பாக வரும். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து கூடும், கௌரவம் கூடும், இது எல்லாமே கூடுவதற்கான சூழ்நிலைகள், உங்களுடைய காதல் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் ஏதாவது அரசியல் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக துர்க்கையை தரிசனம் பண்ணுங்கள். கடகராசியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு இருக்கிறாங்க. கடந்த வாரம் போல் இந்த வாரமும் சுமாராக தான் இருக்குது. இந்த வாரம் செலவுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப பார்த்து செய்யுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பேச்சு ஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்குது. 2ஆம் இடம் என்பது பேச்சு, வருமானம், சம்பாத்தியங்கள் எல்லாமே இருக்குது, எல்லாமே செலவுகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் தேவையில்லாத விஷயங்களில் பேசுகிறது அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் பொறுமையாக பேசுங்க, நிதானமாக பேசுங்க, யோசித்து பேசுங்க. இது அத்தனையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேச்சால் உங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்க, ஜாபில் இருக்கீங்களோ, இந்த வாரம் ரொம்ப பொறுமையாக இருங்க. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கூட வேலை பார்க்கக்கூடிய சக கலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. உங்களுடைய வேலையில் மறைமுகமான தொல்லைகள், எதிரிகளால் பிரச்சனைகள், மன வருத்தங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இது எல்லாமே உங்களுடைய ஜாபில் இருக்குது. ஸோ அதனால் வேலையில் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வாரம் அடைக்கி வாசிங்க. கிடைச்ச வேலையை தக்க வைக்கிறதுக்கு பாருங்கள். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தனத்தை குரு சனி பார்த்தால் கூட, இன்னொரு பக்கம் அதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆக வேலை இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக வேலை இருக்குது. வேலையை தக்க வைக்கிறது தான் உங்கள் கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, சனி உங்களுடைய ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால கடகராசியில் பிறந்த நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது? சுமாராக தான் இருக்குது. கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கிறீங்களே, ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகளால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே சிறப்பாக இல்லை. ஆக இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமானா பெருசாக இல்லை. கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. அதனால் சாதகமான விஷயத்தை பற்றி பேசுவதற்கான வாரமாக இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க. முதல்ல சொன்ன மாதிரி தேவையில்லாத விஷயங்கள், திங்கிங் அதெல்லாமே வேண்டாம். புதிய முயற்சிகள் வேண்டாம். பெருசாக நமக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் பெருசாக ஒன்றும் நம்ம லைஃப்பில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசிங்க. ஒரு பக்கம் ஷேர்ஸில், ட்ரேடிங்கில், ஆன்லைன் பிஸ்னஸில், மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், எல்லாமே கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதனால் பொறுமை. இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனையும் துர்க்கையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். அதோட புதன் குரு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது.
அது மட்டும் இல்லை உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாரமாக இது இருக்குது. ஸோ இங்கே ஆறுதலுக்கெல்லாம் ஜோசியரில் என்ன கிரகம் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க, அண்ணே இருக்காங்க, அவங்களால் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. நல்ல ஒரு நட்பு வட்டாரம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவர்களால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம், அவர்களால் ஏதாவது உங்களுக்கு நன்மைகள், இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சிட்ருக்கீங்க, பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ண அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் ஏதோ ஒரு விதத்தில் நல்ல விலைக்கு விற்பதற்கு அல்லது அது கையை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா உண்டு. ஸோ உறவுகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத அந்த ட்ராவலால் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தெரியல, இது வரைக்கும் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. அதோட குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், அதாவது கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸில் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பாராத நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் பிரிஞ்சு போயிருந்தீங்கன்னா மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களோ அடக்கி வாசிங்க. வேலை நல்லா இருக்குன்னு நினச்சி அசால்ட்டாக இருக்காதீங்க. வேலையை விட்டு வெளியில் வருவதற்கு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க. நமக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இந்த காலகட்டங்களில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானை நல்லா கும்பிடுங்க. குறிப்பாக பைரவருடைய வழிபாடு இந்த வாரம் ரொம்ப முக்கியம். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், எல்லாமே கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார், குரு இருக்கார், சூரியன் இருக்கார். 10 அப்படின்னாலே அந்தஸ்துன்னு அர்த்தம். யாரெல்லாம் கவர்மெண்ட் மூலமாக காரியம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நடக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய மனிதர்களுடைய நட்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவராக இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் ஸ்டார்ட் ஆஃப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு வருமானங்கள் நிறையா இருக்குது, செலவுகள் அதே மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஸ்மாராக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத உறவுகள் நமக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவங்கள விட்டு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு வாங்க. குறிப்பாக ஏதாவது வெஹிக்கிள்ஸில் போகிறீங்க, அல்லது எலிவேட்டர்ஸில், எஸ்கலேட்டரில், லிஃப்ட்டில் போகிறீங்க, எல்லாத்தையும் வாக்கிங் போகிறீங்க, எல்லாத்துலேயும் ரொம்ப கவனம். இந்த வாரம் அடக்கி வாசிங்க. எந்த விதமான முயற்சிகளும் பெருசாக நமக்கு கை கொடுக்காது, அதுவும் ரொம்ப முக்கியம். பட் இன்னொரு பக்கம் உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது. ஸோ உங்களுடைய வெளிநாட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் முதலே சொன்ன மாதிரி திரும்பவும் சொல்கிறதுக்கான கிரக நிலைகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணுங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கீங்களோ
உங்களுடைய விவசாயம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு, லாபம் பழக்கம். அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு, லாபம், வருமானம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப பெரிய கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பாராத காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஆல்ரெடி உங்களுக்கு லவ் அஃபேருக்கான சுச்சுவேஷன் இது இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, சக தொழிலாளர்கள் எல்லாமே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய சுப்பீரியர் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் ஜாப் இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக வேலை இருக்குது. பட் வேலையில் எப்பயுமே நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது, வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் திருப்தியற்ற மன வாழ்க்கை இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை நல்லா கும்பிடுங்க. அது மட்டுமல்ல, பைரவருடைய வழிபாடை நல்லா பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்குறார். இது ஒரு பலன். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு அப்பாவால் ஏதாவது காரியம் ஆகாமல் இருக்குது, நடக்கணும், நடக்குமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அந்த காரியம் தந்தையால் நடப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், கையில் பணம், தனம், பணம், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சிகள் கை கொடுக்குமானா டெஃபினட்டாக கை கொடுக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரை நம்பி இந்த வாரம் காரியத்தில் ஒப்படைக்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு, ஃபர்தராக நீங்கள் ஏதாவது மேலே படிப்பதற்கு பார்ட் டைமாகவோ, ஆன்லைன்லேயோ, கரஸ்லேயோ, ஜூம்லேயோ தேடுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனை இருந்துக்கிட்டே இருக்குது. எதிர்பாராத பயணம், அதனாலும் நமக்கு நன்மைகள் இதெல்லாம் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு பயணம் இல்லைனாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். இது அத்தனையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்களை ஏதாவது விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படின்னா விற்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்குது. நீங்கள் ஏதாவது பேச்சின் மூலமாக பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு மகசூல், லாபம் இந்த வாரம் விவசாயத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நன்க கவனமாக இருங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி இருக்கார். ஏதாவது ஒரு ஜாப், ஒரு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் யாரெல்லாம் வயசாக ஆயிடுச்சு, எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, வேலை கிடைக்குமா தெரியலைங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. ஆல்ரெடி நான் சர்வீஸில் தான் இருக்கேங்கிறவங்களுக்கு, யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. சார் நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், வேறு வேலைக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் தாராளமாக மூவ் பண்ணலாம் அல்லது ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வாரத்தில் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்குமான்னா கிடைக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. என்ன பர்பஸ்க்காக மீறி கடன் வாங்கினீங்கனாலும் அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகாது. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி எனக்கு லோன் இருக்குது, கடன் இருக்கிறவங்க அந்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். நரசிம்மருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப இந்த வாரம் முக்கியம். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கடன் இருக்குது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் வைஸில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் வருமானங்கள் இருக்கான்னா யாரெல்லாம் பெரிய லெவலில் இது வரைக்கும் எனக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது, பட் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இல்லை, அதனால் எனக்கு ₹1 கூட வருமானம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, அல்ல அதனால் எனக்கு லாபம் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த பணம் எதிர்பாராதமாக வர்றதுக்கான வாய்ப்பு
அல்லது அது சம்மந்தப்பட்ட ஒரு சோர்ஸஸ் அது உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, அரியர்ஸ் பணம் வரல, அல்லது டிவிடெண்ட் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமான்னா பரவாயில்லாமல் இருக்கும். பட் இருந்தால் கூட இந்த வாரம் நீங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. யாரெல்லாம் செப்பரேஷனில் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களெலாம் நீங்கள் ரொம்ப அடக்கி வாசிங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க. பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இந்த வாரம் முன்னேற்றம் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், எல்லா விதமான யூக வணிகங்களையும் நான் ஈடுபடலன்னு நினைக்கிறவங்கெல்லாம் பொறுமை, நிதானம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அப்படி உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. அதே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக பண்ண வேண்டாம், பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு, அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் மனைவி இருந்தால் மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இது அத்தனையும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பேச்சை கொஞ்சம் குறைங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசி தேவையில்லாத பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதீங்க. இந்த வாரம் நீங்கள் சிவ வழிபாடும் குறிப்பாக பிரம்மாவுடைய வழிபாடும் நல்லா பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, லேட் ஆகிட்டுருக்கு, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்ல, சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்குமே இந்த வாரம் உங்களுடைய துறைகளில் லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ ஹெல்த்து விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுக்கு வேலையை கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலைக்குரிய சுக்கிரன் 5ல் இருக்கார். நல்லா வேலையில் அலர்ட்டாக இருங்க. ஜாப் இருக்குது, பட் ஜாபில் பெரிய ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது விஷயத்தில் நீங்கள் கவனம். ஸோ இந்த வாரத்தில் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள், எதிர்பார்த்த காரியங்கள், செய்திகள், தகவல்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடப்பதற்கு அல்லது வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாரத்தில் ஓரளவுக்கு தொழிலில் லாபம், வருமானம், சம்பாத்தியம் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் கிளியராக வச்சிங்கன்னா மட்டும்தான் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் ரெண்டுமே கலந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில், ரேஸில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலாக பண்ணால் போதுமானது. கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். பெருசாக ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ரிட்டர்ன்ஸ் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹை ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய கரியர் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல.
ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய வேலையில் பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் சுக்கிரன் 5ல் இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கு, வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள், சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. அதனால் வேலையை பார்க்குறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்தாலும் மற்றவங்களுக்கான ரெகக்னைஸ் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுடைய ஜாபில் இல்லை. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் பொறுமையாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்கும். ஃபர்தராக எனக்கு பாஸ்போர்ட் எதுவும் வரல, விசா வரல, காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறது அந்தஸ்து கூடும். இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை நல்லா கும்பிடுங்க. அது மட்டும் இல்லை, ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னா ஃபஸ்ட்டு சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது பார்க்குறோம், ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் பெரிய லெவலில் ஹைக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல என்ன வரும். அது மட்டும் இல்லை, வேலையில் ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, போனஸ் வரல, அரியர்ஸ் வரல, இன்சென்டிவ் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வருவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ரிசல்ட் வந்தால் உண்டு. அதுபோல் ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி, இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி, நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். ஏதாவது பெரிய லெவலில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாரம் அவர்களை வெற்றி கொள்வதற்கான வாரமாக உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அமையலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்த்த வேலையாட்கள் கிடைப்பாங்க. அது இல்லாமல் எல்லா விதமான காம்படிஷன்லையுமே நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கேன், இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல, லேட் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரம் இன்டர்ன்ஷிப்புக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எல்லாம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஒருவேளை உங்களுக்கு லோன் நிறையா இருக்குன்னா ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். குறிப்பாக கணவன் மனைவி 2 பேரில் ஒரு ஆளுக்கு பிரிவு அல்லது பிரச்சனை அல்லது மன வருத்தங்கள் நிறைய ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் பெருசாக லாபம் ஒன்றும் இல்லை. நல்லா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் அஃபேருக்கு வழியே லவ் சக்ஸஸ் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் என்பது இந்த வாரம் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இது ரொம்ப முக்கியம். யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அட்வான்ஸ் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய், கேது இருக்கிறது. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலுமே கவனம் செலுத்துங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வாரம் விநாயகரையும் முருகனையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தால் குழப்பங்கள் நீக்கி மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷகரமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அல்லது லேட் ஆகிட்டுருக்கு, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் அடைக்க வாசிங்க. பிஸ்னஸில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் சுமாராக தான் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இந்த வாரம் உங்களுடைய பண புழக்கம், கையில் பணம், தனம் இருந்தால் கூட செலவுகளும் பெரிய லெவலில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு.
எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட்டோ அல்லது டூரோ ட்ராவலோ போகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனல் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க, அடக்கி வாசிங்க, கிடைச்ச வேலையை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலையில் எதிர்பாராத விதமாக லீவ் எடுப்பதற்கான வாய்ப்பு அல்லது லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் உருவாகும். அவசரப்பட்டு கம்பெனி மாறுறது, வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிறது, இது எதுவும் இப்பொழுது இந்த வாரம் வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, அதனால் கவனம். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ சுமாராக இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் முயற்சி பண்ணுங்கள், மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் ரொம்ப கவனம். உங்களுக்குமே உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். அது மட்டும் இல்லை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைகளால் நன்மை, அவர்களால் என்டர்டெயின்மெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நல்ல நட்பு வட்டாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டு. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் பெருசாக நமக்கு சக்ஸஸ் ஆகாது. எதிர்பார்த்த செய்திகள் ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் அது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள், உங்களுக்குமே புதுசு அஃபேருக்கான சுச்சுவேஷன், இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாளுடைய வழிபாடும் குறிப்பாக சிவ தரிசனமும் ரொம்ப முக்கியம். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமானா உங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது, பட் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு நடக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நான் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் பெரிய 2-3 யூனிட் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அல்லது நீங்கள் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு வேலையாட்கள் உங்களுக்கு அமைவதற்கு அல்லது அவங்கள தேடிட்டு இருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும், எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் லைஃப்பில் உங்களுடைய வேலையில் இந்த வாரத்தில் திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரம் பெருசாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ், லாட்ரியில், ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையாக நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அவசியம் இருந்தவர்களே லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். குறிப்பாக இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்லா கவனமாக இருங்க. உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி எல்லாமே பரவாயில்ல. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்க, க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்ருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு நடக்கும். இந்த வாரம் உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே நார்மலாக தான் இருக்குது, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள், அல்லது அவரை விட்டு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பிரிவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிவதற்கு, குழந்தைகளுக்காக தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, கையில் பணம் பொருள் இருக்கும்.
யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.